வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 6th 7th பிரித்தலுக்கு முடிச்சாச்சு. இப்போ 8th ஸ்டாண்டர்டோட பிரித்தலுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில ஷார்ட்கட்ஸும் சொல்லி தருவேன். அந்த ஷார்ட்கட்ஸே போதும் மொத்த பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கும் நம்ம ஈஸியாக பிரிச்சிட முடியும். சரிங்களா? அதை நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்க, 8th ஸ்டாண்டர்ட் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்றென்றும். என்றென்றுமா பிரிக்க போகிறோமா? அப்போ எந்த லெட்டரை பிரிக்க போறோம்? நம்ம வந்து பிரித்தெழுதுனாலே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிலைமொழினா என்ன அண்ட் வருமொழினா என்ன? இந்த நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கறதுக்கு ஒரு புணர்ச்சி ஏற்படும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புணர்ச்சி விதின்னு சொல்றோம். அப்போ புணர்ச்சி விதிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்தெழுதுகவோ சேர்த்தெழுதுகவோ பிழை இல்லாம பிரிக்கவோ சேர்க்கவோ முடியும். அப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா புணர்ச்சிங்கிற வீடியோல நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுல போய் பார்த்தீங்கன்னாலே புணர்ச்சி எப்படிங்கிறது, புணர்ச்சினா என்ன, அதுல என்னென்ன வகைகளா இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இப்போ வந்து நிலைமொழி வருமொழிங்கிற கான்செப்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ என்றென்றும், என்றென்றுமா நம்ம பிரிக்க போறோமா? இதுல எந்த இடத்த பிரிக்க போறோம்? இந்த ரேவை தான் பிரிக்க போறோம். இங்க இருக்குல்ல, இந்த ரேவை தான் பிரிக்க போறோம். ரேவை பிரிச்சோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு? ஓகே, இந்த ரேவை பிரிச்சோம் அப்படின்னா எப்படி ஆகும்? இரு பிளஸ் ஏ. ஓகே, இதுதான் ஒரு இணைப்பு சொல்ல இங்க பயன்பட்டு இருக்கு. அப்போ இது வருமொழியோட சேரும் போது இந்த ஏ வருமொழியோட சேர்ந்துருமா? சேரும் போது என்ன ஆகும்? என்றும் மாறிடுமா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த இரு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரும். நிலைமொழியோட ஈற்றெழுத்தா ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன வந்து இணைப்பு சொல்ல மாறும் அப்படின்னா உகரம் வந்து சேரும். அந்த இந்நிலைமொழியோட ஈற்று எழுத்துல என்ன வந்து சேரும் அப்படின்னா உகரம் வந்து சேரும். அப்போ இரு பிளஸ் ஊ என்னவா மாறுங்க? இரு பிளஸ் ஊ ரூன்னு மாறும். அப்போ என்று, என்று பிளஸ் என்றும். கரெக்டா புரிச்சிட்டோமா? பாருங்க, என்று பிளஸ் என்றும், அவ்வளவுதான், என்றென்றும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வானம் மலர்ந்தது. வானம் மலர்ந்தது, வானம் பிளஸ் அளந்ததுன்னு பிரிச்சிருக்காங்களே. எப்படி பிரிச்சிருப்பாங்க? வானம் மலர்ந்தது, மாவை தான் பிரிக்க போறோம். அந்த பிரிக்க போற எழுத்தை வந்து நடுவில் வச்சுக்குவோம். அடுத்து என்ன இருக்கு? ல இந்தது. ஓகே, இதை பிரிச்சோம் அப்படின்னா மாவை எப்படி பிரிப்போம்? இம் பிளஸ் ஆன பிரிப்போமா? அப்ப இந்த ஆ என்ன ஆகும்? இதோட போய் ஜாயின் ஆகுமா? வருமொழியோட ஜாயின் ஆகி அப்போ வருமொழி எவ்வாறு அமைந்தது அப்படின்னா அளந்ததுன்னு மாறிடுச்சு. சரிங்களா? இந்த பக்கம் என்ன இருக்கு? வானம், அவ்வளவுதான். ஸோ பிரித்தெழுதுக இது மாதிரி தப்பு இல்லாமல் பிரிக்கணும் அப்படின்னா விதி என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு தெரியணும். அங்கே இணைப்பு சொல்ல, அதாவது கன்ஜெக்ஷன் வேர்டா எந்த வேர்டு வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதை கண்டுபிடிச்சோம்னாலே நமக்கு லாஸ்டா இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து கன்க்ளூஷன் வந்துடும். சரிங்களா? அடுத்து அறிந்தது அனைத்தும். அறிந்தது பிளஸ் அனைத்தும் வருதா? இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? அறிந்தது, தாவதான் பிரிக்க போறோம். அனைத்தும் தாவ பிரிச்சோம் என்ன ஆகும்? இத்து பிளஸ் ஆன பிரியுமா? ஓகே, அப்போ வருமொழியில் என்னவா மாறும்? ஆவோட சேர்ந்து அனைத்தும்னு மாறும். இந்த பக்கம் என்ன இருக்கு? இத்து இருக்கா? நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்னவா வந்திருக்கு? ஒரு மெய்யெழுத்தா வந்திருக்கு. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யா வரும்போது அதோட என்ன புணரும் சொல்லிட்டேன்? உகரம் வந்து சேரும் சொல்லிட்டேன். அப்போ உகரம் வந்து சேரும் போது இத்து பிளஸ் ஊ என்னவா மாறிடும் அப்படின்னா தூணு மாறிடும். அப்போ அறிந்தது, அறிந்தது பிளஸ் அனைத்தும். இந்த ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிரித்தெழுதுக நீங்க எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து பாரு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா வானம் அறிந்த. வானம் அறிந்த, அப்போ வானம் அறிந்தங்கிறது மாவை தான் பிரிக்க போறோம். இதை வந்து எப்படி பிரிப்போம்? இம் பிளஸ் ஆனு பிரிப்போமா?
அப்போ வானம், மறுமொழி வந்து அறிந்தன்னு மாறிடும். சிம்பிளா பிரிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இருதிணை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அதாவது எண்ணு பெயர்கள் வரும்போது அந்த எண்ணு பெயர்கள்ல வந்து எங்கெல்லாம் வல்லினம் மிகும் 8 மற்றும் 10 என்ற சொல்ல மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா இணைப்பு சொல்லா மாறும்போது அதுல வந்து என்னவாகும் அப்படின்னா வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, அப்போ அங்கெல்லாம் வல்லினம் மிகும். அப்போ அங்க சேர்த்து இருக்கும் போது ஒரு இன்னொரு மெய் வந்து தோன்றுமா? இங்க வந்து என்ன இருக்கு, இருன்னு வந்திருக்கா. அப்போ இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணு பெயரோட முற்றிலும் பொருள் தரக்கூடிய சொல்லா மாறும். இருதிணை, 2 திணை அப்படின்னு மாறும். இருநிலம், 2 நிலம். அப்போ அதோட நிலைமொழி வந்து என்ன மாறும் அப்படின்னா ஒரு பொருள் தரக்கூடிய முழு சொல்லா மாறணும். அப்போ இங்க இரு நிலங்கிறது எப்படி மாறும்? இருங்கிறது வந்து 2ன்னு மாறும். 2 பிளஸ் திணை. திணைனா என்ன சொல்லுவோம்? ஒழுக்கம் சொல்லுவோமா? 2 பிளஸ் திணை. ஓகேங்களா? இதுவே வந்து இன்னொன்னு சொல்லட்டுங்களா? மூவகை பிரிச்ச என்னமோ 3 பிளஸ் வகை தான் மாறும். நாற்கரணம், 4 பிளஸ் கரணம். அப்போ எண்ணு பெயர்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதோட நிலைமொழி பாதியா இருந்துச்சு அப்படின்னா அது முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறினதுக்கு அப்புறம் தான் பிரித்தெழுதோட நிலைமொழி வரும். அதுக்கப்புறம் தான் வருமொழி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எண்ணு பெயர் வரும்போது உங்களுக்கு எந்த தப்பும் வராது. சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்கு? ஐம்பால். அடுத்ததே சொல்லிட்டோம்னா ஐம்பால் என்ன வந்திருக்கு? ஐம்பால்னு வந்திருக்கு. அப்போ எதை குறிப்பிடுறாங்க? 5ங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும்? முழு பொருள் வரக்கூடிய சொல்ல மாற்றணும். அப்போ ஐங்கிறது வந்து என்னவா மாறிடும்? 5ங்கிற என்ன மாறிடும். அப்போ 5 பிளஸ் என்னதுக்கு? பால். அப்போ ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சுங்களா? இதோட நீங்க எண்கள் வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நீங்க எத்தனை எண்கள் கேட்டாலும் அந்த எண்களோட முழு வார்த்தையா மாத்தினீங்கனாலே பிரித்தெழுதுக முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, நன்செய். நன்செய் அப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பண்பு பெயர் புணர்ச்சி. இது வந்து இங்க என்னன்னா பண்பு பெயரா ஆயிடும். அதாவது பண்பு பெயருங்கிறது வந்து என்னன்னா நன்மை, அந்த மை விகுதி வரும்ல, மை விகுதி வந்தாலும் அதை என்ன சொல்லுவோம்? பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வடிவம், அளவு இந்த மாதிரி வந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பண்பு பெயர் தான் சொல்லுவாங்க. இப்போ இங்க என்ன வந்திருக்கு? நன்செய்ன்னு வந்திருக்கா. அப்போ நன்செய்ய நம்ம மாற்றும் போது என்னவா மாறும் அப்படின்னா நன்மை, நன்மை கூட்டல் செய். அப்போ பண்பு பெயர் புணர்ச்சிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா எதெல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சிங்கிறது தெரியணும். வடிவ பெயரோ, அளவு பெயரோ, அதே சுவை இதெல்லாம் வந்துச்சுனாலே என்னவா மாறும் அப்படின்னா இந்த மாதிரி தான் மாறும். சரிங்களா? அடுத்து நீள் உழைப்பு. நீள் உழைப்பு லூவை தான் பிரிக்க போறோம். இல்லு பிளஸ் பூன்னு பிரிக்குமா? லூ. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னவா மாறிடும்? நிலைமொழியா மாறிடும். நீள் பிளஸ் உழைப்பு. சிம்பிள், ஈஸியா முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து சீருக்கேற்ப. சீருக்கேற்ப கேவை தான் பிரிக்க போறோம். இப்போ இந்த கேவை பிரிக்கணும் எப்படி வரும்? இக்கு பிளஸ் ஏன்னு வரும். சரிங்களா? இந்த பிரித்தல் இதை வந்து இங்கே கரெக்டாக பண்ணோம்னாலே நம்ம பாதி விஷயத்தை முடிச்சிட்டோம். அப்போ சீருக்கு இக்கு பிளஸ் இக்குன்னு வந்திருக்கா. இதுக்கு தான் வந்து நான் முன்னாடியே ஒன்று சொல்லிட்டேன், இது வந்து வருமொழியோட சேர்ந்து ஏற்பன்னு மாறிடுமா? அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஒரு ஈழத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன வந்து சேரும்னு சொன்னேன்? உகரம் வந்து சேரும். அப்போ உகரம் வந்து சேர்ந்துச்சுனாலே அது வந்து சீருக்கு. சீருக்கு பிளஸ் ஏற்ப, சீருக்கு ஏற்ப. முடிஞ்சுங்களா? இப்போ பிரித்தெழுக்க மேல இருக்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஓடை ஆட. ஓடை ஆட. ஓடை யாவை தான் பிரிக்க போறோம். யாவை தான் பிரிக்க போறோம். ஓகே, இப்போ பிரிச்சாச்சு. இப்போ என்ன மாறுவாங்க? யாவை பிரிச்சோம் அப்படின்னா இ பிளஸ் ஆ.
இந்த பிரித்தலுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிங்கன்னா போதும். யா அப்போ அந்த ஆங்கிறது இங்கே சேர்ந்து என்ன ஆகுமா, வருமொழி வந்து ஆடன்னு மாறும். இந்த ஈ வந்து என்னன்னா கெட்டு போயிடும். அப்போ ஓடை பிளஸ் ஆடை, அவ்வளோதான். அடுத்து 11வது பிரித்தெழுதுக. விழுந்தது அங்கே, விழுந்தது அங்கே. பிரிக்கும் போதே நமக்கு வந்து சொல்லும் போதே அதோட பிரித்தெழுதுகளோட பாதி விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அது போதாது. எப்பவுமே விதியோட பார்க்கும் போது தான் நம்ம வந்து மார்க் எடுக்க முடியும். அப்போ இங்கே என்ன இருக்கு, எதை பிரிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும்ல. தாவதான் பிரிக்க போறோம். இத்து பிளஸ் ஆனு பிரிப்போம். இது வந்து இங்க சேரும் போது அங்கேன்னு மாறும். சரிங்களா? இந்த பக்கம் என்ன இருக்கு, விழுந்தது. இப்போ இந்த தாக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு அப்படின்னா ஈத்து வந்திருக்கு. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்தாக வரும்போது அதனுடன் உகரம் சேரும். என்னவா மாறும், தூணு மாறுமா. அப்போ விழுந்தது, விழுந்தது பிளஸ் அங்கே. தமிழோட நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கும் போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து விதியோட புரிதலோட ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷார்ட்கட் வச்சா போதும். அந்த மாதிரி படிக்கும் போது தான் நமக்கு வந்து லேகே இல்லாமல் நம்ம 2025 குரூப் 4 நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அடுத்தது என்ன இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தேன். இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருவேன். இதுல எதெல்லாம் போல்டா இருக்கோ, அதாவது இந்த மாதிரி போல்ட் கலர்ல கொடுத்துருக்கோம், அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ அதெல்லாமே முன்னாடியே வந்திருக்கு, அதையும் சேர்த்து தான் நடத்திட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடலாம். செத்திருந்தங்கிறது இருக்கா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதனால தான் போல்ட்ல இருக்குது. எதை பிரிக்க போறோம், தீயை பிரிக்க போறோமா? நீங்களே பிரிச்சு பாருங்களே. அப்ப என்ன வரும், இத்து பிளஸ் இ பிரிச்சாச்சு. செத். ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்கும், இறந்த. இங்க என்ன மாறும், இத்து பிளஸ் தூணு மாறும். அப்போ செத்து பிளஸ் இறந்த. சிம்பிள். அடுத்து என்ன இருக்கு, பருத்தி எல்லாம். பருத்தி எல்லாம் எந்த வேர்டை நம்ம பிரிக்க போறோம், எந்த எழுத்தை நம்ம பிரிக்க போறோம், அதை நம்ம இதெல்லாம் முடிவு பண்ணோம். ஏங்கிறத பிரிக்க போறோம். அப்போ பருத்தி, ஏவை பிரிக்க போறோம். இங்க எல்லாம்னு இருக்கும். ஈய பிரிச்சோம்னா இ பிளஸ் ஏன்னு இருக்கும். இந்த ஈ என்ன ஆயிரும்னா கெட்டுரும். இது ஏவோட போய் சேரும் போது பருத்தி பிளஸ் எல்லாம்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, இன்னோசை. இன்னோசை இதை பார்த்தோன்னே நீங்க முடிவு பண்ணிருக்கோம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி வந்திருக்கு. பண்பு பெயர் புணர்ச்சினாலே நமக்கு என்ன வரும், மை விகுதிங்கிறது வரும். அதாவது பண்பு பெயர் புணர்ச்சியில எல்லாத்துலயும் மை வராது, ஆனா பண்பு பெயர் புணர்ச்சியில மை விகுதி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், பண்பு பெயர்னு தெரியும். அப்போ இங்க என்ன இருக்கு, ஒரு இன்னோசை. அப்போ வந்து இனிமை, அந்த இனிமைன்னு வரும். இன்னுங்கிறது இனிமைன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து அது என்னவா மாத்துவோம், நம்ம இனிமைன்னு மாத்துவோம். இனிமை பிளஸ் ஓசை, இனிமையான ஓசை, ஒரு பண்பை குறிக்குது பாருங்களே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாலூரும். பாலூரும் லூவை பிரிக்க போறோம். இல்லு பிளஸ் லூ, இல்லு பிளஸ் ஊ, இல்லு பிளஸ் ஊ, லூன்னு பிரிச்சாச்சா. இது என்னவா மாறும், பால், இதோட சேர்ந்துடும். இது என்னவா மாறும், இங்க சேர்ந்துடும். பால் பிளஸ் ஊரும், பால் ஊரும். அதுக்கப்புறம் வந்து வள்ளுருவம். தெரியுதுங்களா, வள்ளுரும் வன்மை. அதுக்கு முன்னாடி இனிமை பார்த்தோம். வன்மை, தன்மை, இந்த மாதிரி மை விகுதியா வரணும் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும், அங்க வந்து பண்பு பெயர் புணர்ச்சி தான் வந்திருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இது மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாமே, வள்ளுருவம் என்பது எந்த புணர்ச்சியின் பார்ப்படும், பண்பு பெயர் புணர்ச்சியின் பார்ப்படும்.
எப்படி வேணாலும் கொஸ்டின் நமக்கு மாற்ற தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அதுல ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ இங்க என்ன இருக்கு, வன்மைன்னு மாறிடும், வன்மை பிளஸ் உருவம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நெடுந்தேர், நெடுமை பிளஸ் தேர், சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது, அதே பண்பு பேர் தான். அதுக்கப்புறம் வந்து இவை உண்டார், இவை உண்டார், இதுல என்ன இருக்கு, இவைங்கிறது நிலைமொழியா அமைஞ்சிருச்சு. யூவை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிச்சு ஒரு கன்ஜக்ஷன் வேர்டை பிரிக்க போறோம். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, சரிங்களா, இப்போ இதை பிரிச்சோம்னா என்ன ஆகும், வந்து கேட்டுரும். இவை இந்த மாதிரியான ஒரே விதியை நம்ம எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருக்கும் போது அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எத்தனை டைம் வந்து நமக்கு திருப்பி திருப்பி வந்திருக்குன்னு பாருங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம ஈஸியா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ பிரித்தலுக்கு வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸி ஆயிரும். உண்டார், இவை பிளஸ் உண்டார், முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு, தாமினி, தாமினி, தாவை வந்து வச்சுக்குவோம். தா வந்து நிலைமொழியா இருக்கு. மீயை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். நீ இருக்கு, மீ எப்படி பிரிப்போம், இம்மு பிளஸ் ஈ வந்து என்னவா மாறிடும், மீன் மாறிடுமா. அப்போ இது வந்து தாமுன்னு மாறிடும். இந்த பக்கம் இருக்கிறது இனி, தாமினி, அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நலமெல்லாம், நலமெல்லாம்ங்கிறது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நல மேவை தான் பிரிக்க போறோம். இல்லாம், அப்போ மேவை பிரிச்சோம்னா இம்மு பிளஸ் ஏன்னு வந்துருமா. அப்போ நலம் பிளஸ் எல்லாம், நலம் எல்லாம், ஈஸியா பிரிச்சு கொடுத்துட்டோம்னா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, இடமெங்கும், இடமெங்கும் மேவை தான் பிரிக்க போறோம். இட மேவை பிரிக்க போறோம். இங்கும்ங்கிறது இருக்கும், இம்மு பிளஸ் ஏன்னு பிரிப்போம். அப்போ வந்து இது எங்கிட்டு வந்துடும் அப்படின்னா இடம்னு மாறிடும். இது வந்து எங்கும்னு இருக்கும். அப்போ இடம் எங்கும் ஈஸியா பிரிச்சாச்சா. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், கள நல்லாள், கள எதை பிரிக்க போறோம், இந்த நாவை தான் பிரிக்க போறோம். இன்னு பிளஸ் ஆணு பிரிப்போமா, ஓகேங்களா. இப்போ இதை எப்படி பிரிப்போம், நிலைமொழி வந்து கலன்னு மாறிமா, அல்லாள். இதே சேர்ந்ததுக்கு என்ன பண்ணுவோம், இதோட ஆப்போசிட், அப்படியே இந்த விதியை யூஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்ல வரணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து கோயில் அப்பா, கோயில் அப்பா, கோயில் லாவை வந்து பிரிக்க போறோமா, இல்லு பிளஸ் ஆணு பிரிப்போமா, கோயில் அப்பா, முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, அடுத்தது பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும், அப்போ எதை பிரிக்க போறோம், மேவை தான் பிரிக்க போறோம். இன்றாலும் இன்னு பிளஸ் ஏ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்னவா மாறிடும், பகைவன் என்றாலும். இதுல இருந்து 6th இருந்து 8th வரையும் பார்த்துட்டோம். எதுவுமே வந்து எனக்கு காம்ப்ளிகேட்டடா தெரியல, எல்லாமே வந்து நமக்கு ஒரு விதியை யூஸ் பண்ணும்போது ஈஸியா பிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ் சிலபஸ்ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு இருக்கு. கண்டிப்பா வந்து 3 to 4 கொஸ்டின் ஆச்சு வரும். அப்போ ஈஸியா என்ன பண்ணலாம், இது மாதிரி சீரீஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு இது எல்லாமே கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கனகச்சுவை, கனகச்சுவை, கனகம் பிளஸ் சுவை, நிலைமொழி என்னவா மாறணும் அப்படின்னா ஒரு தரக்கூடிய சொல்லா மாறணுமா, மாத்தியாச்சா. அப்போ கனகம் பிளஸ் சுவை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து முளவதிர, முளவதிர என்னவா மாத்த போறோம், முளை பாவ பிரிக்க போறோம். திர இவு பிளஸ் ஆணு இதை பிரிப்போமா, இதுதான் வா. அப்போ இது இங்கிட்டு வருமா, நிலைமொழியோட ஈட்டெழுத்து என்னவா இருக்கு, ஒரு மெய்யெழுத்தா இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு, அதிரன்னு வந்துடும். இது ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இவோட என்ன சேரும்,
ஊ சேருமா, உகரம் சேரும் போது என்னவா மாறிடும், முழவு. முழவு பிளஸ் அதிர, முழவு அதிர. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, பாடறிந்து. பாடறிந்து டாவை தான் பிரிக்க போறோம், அறிந்து. இட்டு பிளஸ் ஆணு பிரிப்போம். சரிங்களா, வருமொழி என்னவா மாறுது அப்படின்னா அறிந்துன்னு மாறுது. நிலைமொழி என்னவா மாறுது, பா பிளஸ் இட்டுன்னு இருக்கா, இட்டோட என்ன சேரும், உகரம் சேருமா, அப்போ உகரம் செஞ்சுன்னா பாட்டு, சாரி உகரம் செஞ்சா பாடு. இட்டு பிளஸ் டூன்னு மாறிடும், பாடு பிளஸ் அறிந்து. பிரிச்சாச்சா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முறை எனப்படுவது. முறை எனப்படுவது, முறை நிலைமொழி ஆயிடுச்சு. ஏ பிரிக்க போறோம், படுவது. ஏ பிரிச்சோம் அப்படின்னா யூ பிளஸ் ஏ. ஏ இங்க சேர்ந்துச்சுன்னா எனப்படுவதுன்னு மாறிடும். இந்த பக்கம் வந்து ஈங்கிறது வந்து கெட்டு போயிடும். அப்போ முறை எனப்படுவது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மட்டுமல்ல. மட்டுமல்ல, மட்டும் இங்க வந்து இம்மதான் பிரிக்க, மாவதான் பிரிக்க போறோம். இல்ல இந்த இதை பிரிச்சோம் அப்படின்னா இம்மு பிளஸ் ஆனும் ஆயிடும். அப்போ மட்டும் பிளஸ் அல்ல, மட்டும் அல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கயிற்றுக்கட்டில். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கயிற்றுக்கட்டில். கயிற்றுக்கட்டில் எப்படி மாறுது, கயிறு பிளஸ் கட்டில்னு மாறுது. கயிறு பிளஸ் கட்டில் அப்படின்னு மாறுது. சரிங்களா. அதுக்கப்புறம் கண்ணோடாது. கண்ணோடாது, கண் நோவை தான் பிரிக்க போறோம். தாது, நோ இன்னு பிளஸ் ஓ, நோ. இப்போ இதை என்ன பண்ணுவோம், இது வந்து இங்கிட்டு சேர்ந்துருமா, அப்போ இங்க என்ன வந்துடும் அப்படின்னா இந்த இன்னு கெட்டுரும், கண் பிளஸ் ஓடாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கசடற. கசடற நம்ம பேசும்போதே அதுல வந்து ஒரு பிரிதல் ஏற்பட்டு தான் நம்ம பேசுறோம். அதை வந்து கரெக்டா பிரிச்சோம்னா மட்டும் போதும். இட்டு பிளஸ் ஆ டானு மாறுமா, அப்போ இதுதான் பிரிக்கும் போது கசட் அப்படின்னு இருக்கும். இது அரைன மாதிரி நிலைமொழி கரெக்டா வந்துருச்சு, வருமொழிக்கு கரெக்டா வந்துருச்சு. நிலைமொழியை மாற்றணும் அப்படின்னா நிலைமொழி ஈட்டெழுத்தோட உகரம் சேரும். அப்போ உகரம் சேரும் போது என்னவா மாறும் அப்படின்னா கசடு. கசடு பிளஸ் அரை, கசடரை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, என்றாய்ந்து. என்றாய்ந்து இங்கேயும் அதே விதிதான். என் ட்ரா இந்து, இரு பிளஸ் ஆ அப்படிங்கிறதான் ராவோட பிரித்து பிரித்து இருந்த போது இப்படிதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது என்ன மாறிடும், ஆய்ந்து. நிலைமொழி இன்னும் முற்று பெறல, வருமொழி முற்று பெற்றுச்சு. நிலைமொழியோட ஈட்டெழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அதோட என்ன வந்து சேரும் அப்படின்னா உகரம் வந்து சேரும். உகரம் வந்து சேரும் போது என்று பிளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. சரிங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, கதிரீன. கதிரீன, கதிர் ரீயா தான் பிரிக்க போறோம். இரு பிளஸ் இ, கதிரீன. இரு பிளஸ் ஈன்னு வரும். அப்போ கதிர் பிளஸ் ஈன, கதிரீன. எய்த்த ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்து எய்த்தோட எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அக்களத்து. அதாவது அக பிளஸ் அக்களத்துன்னு இருக்கா, இந்த அக்களத்துல ஆ இ உ இது மூணுமே என்ன, ஆ இ உ இது மூணுமே என்னவா இருக்கும், இது மூணுமே வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்களா. சுட்டெழுத்துக்கு பின்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எப்பயுமே தனித்து தான் வரும். நிலைமொழியில சுட்டெழுத்து மட்டும் தனித்து தான் வரும். அக பிளஸ் களத்து, ஆ பிளஸ் களத்து, ஆ பிளஸ் களத்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாசல் எல்லாம் லேவ பிரிப்போமா, அப்போ இங்க என்ன இருக்கும், வாசங்கிறது நிலைமொழியா இருக்கும், அதோட முற்று பெறாத சொல்லா இருக்குது. அதுக்கப்புறம் லேங்கிறத பிரிக்க போறோம், இல்லாம். அப்போ இல்லு பிளஸ் ஏன்னு இருக்கும். அப்போ வாசல்
ப்ளஸ் எல்லாம், வாசல் எல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பெற்றெடுத்தோம். பெற்றெடுத்தோங்கிறதுக்கும் அதே தான். ரேவை பிரிக்க போகிறோம். பெற்றெடுத்தோம் இரு ப்ளஸ் ஏன்னு வந்துடும். அப்போ வந்து இன்னும் முழுமை பெறல, நிலைமொழி முழுமை பெறாமல் இருக்குது. ஏன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருக்கு. இங்கே எடுத்தோங்கிறது வந்து ஜாயின் ஆயிரும். அப்போ இரு ப்ளஸ் ஊனு மாறினா ரூனு மாறுமா? அப்போ பெற்று ப்ளஸ் எடுத்தோம். புரிஞ்சுச்சுங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? கால் இறங்கி. கால் பிளஸ் இறங்கின்னு இருக்கா? அப்போ இதை எப்படி பிரிச்சிருப்போம்? கா முற்றி பெறல லிய தான் பிரிக்க போறோம். இறங்கி இல் பிளஸ் லீன்னு வரும். அப்போ இது இறங்கின்னு மாறிடும். இந்த பக்கம் கால் வந்துடும். முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கு? வெங்கரி. இது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ இது வந்து என்னது? ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாவும் கேட்டிருக்கான். பண்பு பெயர் புணர்ச்சி ப்ரீவியஸ் கொஸ்டினா எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். அப்போ வெங்கரிங்கிறது வெம்மை பிளஸ் கரின்னு வந்திருக்கு. வெம்மைங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து அது ஒரு பண்பை சொல்லுது, அதாவது சூடா இருக்கிற பொருளா. அப்போ வெண்மை அப்படின்னு மாறுமா? அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து என்றிருள். என்றிருளுக்கு பிரிக்க போறோம். எண் இரு பிளஸ் ரி, இரு பிளஸ் இ. ஓகே, இது வந்து நிலைமொழி இன்னும் முழுமை பெறல, வருமொழி இருள்னு மாறிடுச்சு. அப்போ இரு பிளஸ் ரு, என்று பிளஸ் இருள், என்றிருள். ஓகேங்களா? கரெக்டாக பிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? போல் லுடன்றன. அப்போ இங்க என்ன இருக்கும்? போ இருக்கும். லூவை பிரிக்க போறோம். இல்லு பிளஸ் ஓ, இல்லு பிளஸ் ஓ லு. போல் பிளஸ் உடன்றன. முடிஞ்சு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சீவன் இல்லாமல். நீ எதாவது பிரிக்க போறோமா? இந்த இடத்துலயே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ எதாவது பிரிக்க போறோம். நீயை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஈன்னு மாறும். அப்போ C1 பிளஸ் இல்லாமல்னு மாறுமா? அப்போ C1 பிளஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து விலங்கொடித்தது. விலங்கொடித்தது. விலங்கொடித்ததை எப்படி பிரிப்போம்? வில இங்க இருக்கு. கோ இக்கு பிளஸ் ஓ, இக்கு பிளஸ் ஓ. இதுதான் பிரிக்க போறோம். கோவை தான் நம்ம பிரிக்க போறோம். அதை பிரிச்சாச்சு. டித்து, விலங்கொடித்து. ஓகே, இங்கிட்டு மாறுமா? அப்போ விலங் இக்கோட முடியுது. இறுதி எழுத்து ஒரு மெய் எழுத்தா இருக்கு. ஒடித்தது, விலங்கொடித்து. ஓகே, இங்க இக்கு இருக்குன்னா அதோட என்ன சேரும்? ஊ சேரும். அப்போ விலங்கு, இக்கு பிளஸ் ஊ, கு, விலங்கு. ஒடித்தது, ஒடித்து, விலங்கொடித்து. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? காட்டை எரித்து. காட்டை எரித்து. அப்போ இது என்ன மாறும்? ஏங்கிறது பிரிக்க போறோம். இ பிளஸ் ஏன்னு மாறுமா? அப்போ ஈ கெட்டுரும், எரித்துங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இதம் தரும். இதம் தருங்கிறது இதம் பிளஸ் தருன்னு வரும். இதம் பிளஸ் தரும். இது கொஞ்சம் முக்கியமானது, பார்த்துங்க. நமன் இல்லை. நமன் இல்லை, நமன் பிளஸ் இல்லை. அப்போ இது அங்க என்ன பண்ணிருப்போம்? நீயே பிரிச்சிருப்போமா? நீயே பிரிச்சிருக்கோம். இங்க நீயே பிரிச்சிருக்கோம். நமன் இல்லை, நீயை பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? இன்னு பிளஸ் ஈன்னு பிரிச்சிருக்கோமா? அப்போ நமன் பிளஸ் இல்லை. அவ்வளோதான், வந்துருச்சு. நண்பர்க்கு அங்கு. நண்பர்க்கு பிளஸ் அங்கு. அப்போ அங்க என்ன பிரிச்சிருப்போம்? அந்த வந்து நண்பர்க்கு இக்கு இருக்கு. காவை பிரிக்க போறோம். காவை பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இக்கு பிளஸ் ஆடு வரும். இங்கிட்ட என்ன இருக்கு?
இங்குங்கிறது இருக்கா, அப்போ நண்பர்க்கு அங்கு நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருக்கு, அதோட உகரம் சேரும். உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா நண்பர்க்கங்கு. சரிங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆனந்த வெள்ளம். ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் ஈஸி. உள்ளிருக்கும். உள்ளிருக்கும்ங்கிறதுல இல்லு பிளஸ் இ, உள்ளிருக்கும். அப்போ வந்து இது இங்கிட்டு போயிடும், இந்த இது கெட்டுரும். உள்ளிருக்கும் முடிஞ்சிருச்சு. பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சி. பெருமை பிளஸ் செல்வம் முடிஞ்சு. ஊராண்மை. ஊராண்மை ராவதா பிரிக்க போறோம். இமு பிளஸ் இரு பிளஸ் ஆ, ரா. அப்போ ஊ பிளஸ் ஆண்மை, ஊராண்மை. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? திறந்தற்று. திரிந்தற்று. திரிந்தற்று. திரின் தாவ பிரிக்க போறோமா? இத்து பிளஸ் ஆ. இது எப்படி மாறும்? இந்த லாஸ்ட் இடத்தோட என்ன சேரும்? உகரம் வந்து சேர்ந்துச்சுன்னா திரிந்துன்னு மாறிடுமா? திரிந்து பிளஸ் அற்று, திரிந்தற்று. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இன்ப துன்பம். இன்பம் பிளஸ் துன்பம். குணங்கள் எல்லாம், குணங்கள் பிளஸ் எல்லாம், இதெல்லாம் இந்த லேவ பிரிச்சா வந்துருமா? விழித்தெழும். விழித்து பிளஸ் எழும், இந்த தேவை பிரிப்போமா? எல்லாமே அதே கான்செப்ட் தான். போவதில்லை. போவதில்லைக்கு இந்த போவதில்லை தீய பிரிக்க போறோம். இல்லைங்கிறது இருக்கும். இத்து பிளஸ் இ, அப்போ இது இதோட வந்துருமா? அப்போ போவது. இத்து பிளஸ் ஊவோட சேரும் போது போவது பிளஸ் இல்லை, போவதில்லை வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? மரச்சட்டம். மரம் பிளஸ் சட்டம். இந்த மாதிரி இச்சு சா வரும்போது அது பிரியும் போது என்னவோ மாறிடும் அப்படின்னா மரம், மரம் பிளஸ் சட்டம்னு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைங்கிறது அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அல்மொழி தொகை. அதுக்கப்புறம் வந்து மற்ற பிற. மற்ற பிறவை பார்க்கலாமா? மற்ற பிற. மற்ற பிளஸ் பிற. அவ்வளவுதான். இதுல நடுவில் வந்து அந்த இப்புங்கிறத வந்து கேட்டுரும். சிலை அழகு. சிலை பிளஸ் அழகு, லைய பிரிப்போமா? அதாவது இங்க என்ன யாவை பிரிப்போம். சிலை யாவை பிரிப்போம். இ பிளஸ் ஆன்னு வரும், அழகுன்னு சேர்ந்துரும், இந்த இ கெட்டுரும். அதுக்கப்புறம் மண்ணழகு. மண்ணழகுல நாவை பிரிப்போம், அதே தான் அங்கேயும் வரும். அதுக்கப்புறம் வந்து பொண்ணுண்டு. பொன் பிளஸ் உண்டு, இந்த நூவை பிரிப்போமா? இன்னு பிளஸ் ஊன்னு வருமா? அப்போ பொண்ணுண்டுன்னு. அடுத்து பொற்சிலை பார்க்குறோம். பொற்சிலையில இந்த நகரம் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா நகரமா மாறி பொன் பிளஸ் சிலைன்னு மாறிடுச்சு. பொன் சிலை அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தாய்மொழி. தாய்மொழிங்கிறது தாய் பிளஸ் மொழி. இது வந்து இது என்ன புணர்ச்சின்னு சொல்லுவீங்க? இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவீங்க. அதாவது எதுவுமே சேரல, தாய் பிளஸ் மொழி, தாய்மொழி அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ இது ஒரு இயல்பு புணர்ச்சி. உடல் ஓம்பல். உடல் ஓம்பல், உடல் பிளஸ் ஓம்பல்னு இருக்கா? இதை பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம்? லோவை பிரிப்போமா? லோவை பிரிச்சோம் அப்படின்னாலே அது வந்து இல் பிளஸ் ஓன் பிரிப்போம். அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ இதையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதையே இயல்பு புணர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எதுவுமே புதுசா வந்து இது பண்ணல. அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூணுமே இருந்தால் அது விகார புணர்ச்சி. இதுல எதுவுமே வராதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிற்கொடி. பிற்கொடி வந்து எப்படி மாதிரி இருக்கு? பில்கொடின்னு மாதிரி இருக்கா? இதுக்கு ஒரு விதி இருக்கு. லள வேற்றுமையில் டரவும். லள வேற்றுமையில் டரவும். அதாவது லா வந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு? ரா இருக்கு. ராக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா இந்த ரா தான் வரும். லாக்கு பதிலாக இந்த ரா வரும், இந்த லாக்கு பதிலாக இந்த டா வரும். இது எங்கேயுமே எல்லா பக்கமும் வந்துட்டே தான் இருக்கும். இந்த லா வந்துச்சுனாலே ஒன்று ராவா மாறும், இந்த ரா வந்துச்சுன்னா இல்லைன்னா லாவா மாறும், இந்த லா வந்துச்சுன்னா இந்த டாவா மாறும், இந்த டா வந்துச்சுன்னா இந்த லாவா மாறும். இதுதான் இங்க கான்செப்ட். இப்போ இங்க என்ன வந்திருக்கு? விற்கொடின்னு மாதிரி இருக்கு. அவ விற்கொடியில இருங்கிறது என்ன? இந்த ரா. இந்த ராக்கு பதிலாக என்னதான் வரணும்? லா தான் வரணும். அப்போ
இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா வில் ப்ளஸ் கொடின்னு மாற்றணும். இதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரே விதி தான், ஒரே விதி தான், 2 விதமான ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மனமகிழ்ச்சி, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி ஈஸி தான். நாடகக்கலை, நாடகம் ப்ளஸ் கலை, நாடகம் ப்ளஸ் கலைன்னு பிரியும். நாடகக்கலை, நாடகம் ப்ளஸ் கலைன்னு பிரியும். மத்தளம், மத்தளம் எப்படி பிரிப்போம்? மத்து ப்ளஸ் தளம்னு பிரிப்போம். மத்து ப்ளஸ் தளம். நிலைமொழியும் வருமொழியும் ஒரு முழு பொருள்களை சொல்லலாம் மாறும்போது தான் அது சரியான பிரிப்பு முறைக்கு உட்படும். சரிங்களா? அப்போ மத்து ப்ளஸ் தளம் தான் பிரியும். இதோட 8th ஸ்டாண்டர்டோட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மொத்தமாக முடிச்சாச்சு. அடுத்து 9th 10th பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.